ராஜராஜ சோழனின் பெருமையை பேசுகின்ற பெரிய கோவில் இருக்கும் தஞ்சையில் இருந்து திருவாரூர் செல்லும் வழியில் கோவிலூருக்கு அருகே உள்ளது நெல்லித்தோப்பு. இங்கே காத்தாயி என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறாள் அம்பிகை. காத்யாயன முனிவரின் மகளாக தோன்றிய அம்பிகை காத்யாயனி என்றும் பெயர் கொண்டாள். அதுவே காத்தாயி என்றும் பெயர் கொண்டதாக சொல்கிறார்கள். இரண்டுமே பொருத்தம்தான். தன்னையே சரணமென்று அடைந்த பக்தர்களை காக்கும் தாய்க்கு காத்தாயி என்ற பெயர்தான் எவ்வளவு சிறப்பு! வண்ணமயமாய் வசீகரமாய் துலங்குகிறது அன்னையின் திருக்கோயில். பல தூண்களோடு கூடிய நீண்ட மண்டபம். அன்னையின் சந்நிதியை எட்டும் முன் ஏகப்பட்ட பரிவார மூர்த்திகள். உயிர் துடிப்போடு நிற்கிறது இந்த குதிரை. அதை பற்றியபடி ஒரு வீரனும் நிற்கிறார். தன்னுடைய பக்தனுக்கு தரிசனம் அளிக்க காத்தாயி அம்மன் குதிரை பூட்டிய தேரில் வருவதாக மரபு. அதையொட்டியே இந்த குதிரை நிற்கிறது. அருகே மிகப்பெரிய உருவில் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் முனீஸ்வரர். வலக்கரத்தில் உயர்ந்து நிற்கிறது அரிவாள். ஆச்சரியமான ஒரு முரண். இவர் பெயர் குழந்தை முனி. முனி என்கின்ற வார்த்தைக்கு கோபம் என்று பொருள். அதை உணர்த்துவது போலவே உத்து பார்க்கும் விழிகள், உயர்த்திய அரிவாள், மிகப்பெரிய உருவம், அச்சப்படுத்தும் மீசை என்று காட்சி தருகிறார்கள் முனீஸ்வரர்கள். தவறுகளை சகிக்காத தன்மையும் சரணம் என்று வந்தவர்களை தள்ளாமல் காப்பதும் முனீஸ்வரர்களின் தனிச்சிறப்பு. கோபத்தால் மனித வாழ்வை நெறிப்படுத்துவதும் வளப்படுத்துவதுமாக திகழ்கிறார்கள் முனீஸ்வரர்கள். இவர்களோடு இல்லாமல் தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார் ஜடா முனீஸ்வரர். கையில் சங்கிலியோடு அருகில் நாயுடன் காட்சியளிக்கிறார் ஜடாமுனி. அடுத்து நாக கன்னிகையை தரிசிக்கிறோம். பெண்ணின் முகத்துக்கு மேலே படமுயர்த்திய நாகத்தின் வடிவம். அதைத் தொடர்ந்து அச்சமூட்டும் பேச்சியம்மன். பிளந்த வாயில் கோரை பற்கள், நீண்ட நாக்கு, பயம் தரும் பார்வை, சூலம், கத்தி, உடுக்கை போன்றவற்றை தரித்த அன்னை மடியில் கிடக்கும் ஒரு பெண்ணின் நாளங்களை பற்றியவாறும் தரிசனம் தருகிறாள். இவர்களைத் தவிர ஓங்கிய அரிவாளுடனும் ஊன்றிய கதையுடனும் காட்சி தரும் வீரனார், அவரை அடுத்து மதுரை வீரன் ஆகிய வடிவங்கள். அமர்ந்த நிலையில் காட்சி தரும் சப்பாணி வீரன், பட்டவன் என்று தரிசனம் தொடர்கிறது. மரத்தடியில் நாகர் சிலைகளையும் மிகப்பெரிய புற்றையும் நாம் காண்கிறோம். அதற்குள் நாகம் இருக்கிறது என்று நினைத்த மாத்திரத்தில் மனத்தில் விவரிக்க இயலாத சிலிர்ப்பு ஊர்கிறது. பரிவார தரிசனம் முடிந்து மூலஸ்தானத்தை எட்டுகிறோம். மூலஸ்தானத்தின் நேர் எதிரே பலிபீடமும் பானலிங்கமும் அமைந்திருக்கின்றன. அவற்றை அடுத்து அன்னையை நோக்கியபடி நிற்கும் வீரபத்ர மூர்த்தியை காண்கிறோம். ஆவேசமான வீரபத்ரர் அன்னையின் குளிர் விழிகளால் அமைதிப்படுத்தப்படுகிறார் என்பது போலவும் தோன்றுகிறது. இதோ மூலஸ்தானம். அன்னையின் சந்நிதிக்கு இடமும் வலமுமாக இன்னும் பல மூர்த்திகள். வினைகளை போக்கும் வேழமுகனான விநாயகப் பெருமான், ஆற்றலும் அடக்கமும் ஓர் உருவம் கொண்டவரான ஹனுமன், ஸ்ரீராமனின் சரிதத்தை மாபெரும் இதிகாசமாக படித்த வால்மீகி மகரிஷி, யானை மீது அமர்ந்த நிலையில் கையில் மலர் தாங்கிய விஸ்வபதி, அடுத்து ஆடு வாகனத்தில் அபயஹஸ்தம் காட்டும் குசலவர் ஆரியர், 4 திருக்கரங்களுடன் மயில் வாகனனான முருகப்பெருமான் ஆகியோர் அன்னையின் வலப்புறம் காட்சியளிக்கிறார்கள். பச்சை நிற திருமேனியுடன் கையில் மலர் தாங்கிய பச்சையம்மன், சிவந்த நிறத்தினளாக சூலம் தரித்த வேங்கையம்மன், குறி சொல்லும் தண்டம் ஏந்திய பூங்குரத்தி, அடுத்து செல்வ வளம் தரும் மகாலட்சுமி, பாம்பனையில் அமர்ந்த நாராயணன் என்று வலப்பக்க மூர்த்திகள். இவர்களின் நடுவே தரிசனம் தருகிறாள் காத்தாயி அம்மன். அற்புதமான திருவுருவம், அன்பு ஊற்றாக துலங்கும் விழிகள், புன்னகையை சுமந்து அமைதியை பிறக்க வைக்கும் திருமுகம், திருநீரும் குங்குமமும் துலங்கும் நெற்றி, தலையில் மகுடம், அதன் பின்னே
மிக பெரிதாய் படமுயர்த்தி நிற்கும் 5 தலை நாகம். இடது காலை மடித்து வலது காலை ஊன்றிய அமர்ந்த திருக்கோலம். மடியில் அமர்ந்துள்ள குழந்தையை அரவணைத்தும் அபயம் காட்டியும் விளங்கும் இடக்கரம், மலர் ஏந்திய வலக்கரம். அருமையான காண்பதற்கரிய திருக்கோலம். இது சுதை வடிவமல்ல, அம்பிகை எதிரே அமர்ந்திருக்கிறாள் என்கின்ற பரவச சிலிர்ப்பு ஏற்படுகிறது. பச்சையம்மன், காத்தாயி அம்மன், மன்னாரீஸ்வரர் ஆகிய மூவரும் சிறிய சிலா ரூபங்களாக எழுந்தருளி இருக்கிறார்கள். சுமார் 61 தலைமுறையாக இங்கே எழுந்தருளி இருக்கிறாள் அம்பிகை என்கிறார்கள். காலம் காலமாக வழிபட்ட காத்தாயி அம்மனுக்கு காக்கும் கருணைக்கு இப்போது அபிஷேகம் நடக்கிறது. அவள் கொடுத்ததுதான் அனைத்தும், அவளுக்கே அவை உரியவை என்கிற தெளிவாகவும் நடக்கிறது அபிஷேகம். பல்வேறு விழாக்களும் இங்கே நடக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் அக்னிக் கரகம். தலையில் அக்னிக் கரகம் தாங்கி அரிவாள் மேல் நடந்து ஆலயத்தை வந்தடைவது ஆச்சரியமான நிகழ்வு. இதெல்லாம் ஏன் நடக்கின்றன? எதனால் சாத்தியமாகின்றன? தன் இணையற்ற பரிவில் பக்தர்களின் எண்ணங்களில் நிறைந்திருக்கிற காத்தாயி அம்மனின் திருவருளால்தான். இதோ அபிஷேகம் முடிந்து வெள்ளி கவசத்தில் ஜொலிக்கும் தேவியை பார்க்கிறோம். அருளே உருவான அன்னைக்கு ஆராதனை நடக்கிறது. ஜோதிமயமான அன்னைக்கு தீபாராதனை. படைக்கலன்களை தான் ஏந்தாத போதிலும் அடைக்கலம் என்று அண்டியவர்களை காக்கும் இந்த அருள் பெருக்கை காத்தாயி அம்மனை கருத்தில் இருத்தினால் கவலைக்கு வேலையில்லை, அவள் கருணைக்கும் எல்லையில்லை.